வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மோமோஸ் தான். அதுக்கு 2 காப்படி நான் மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். இதை நீங்கள் சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பகுதி தான் வேகணும். மோமோஸில் ஆவியை வைக்கும்போது இது நல்லாவே வேந்துடும். இப்போ நம்மளோட சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவை பார்க்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு உருண்டை இப்போ நம்ம சப்பாத்தி மாவை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் தான் நிறைய மோமோஸ் வரும். இது பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு மூடியோ எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த அச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பெருசான கிண்ணமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் செய்யலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு பார்க்கலாம். நிறைய டிசைன்ஸ் நானும் செஞ்சுருக்கேன். உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் என்ன டிசைன் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மோமோஸ் எல்லாம் எடுத்து ஆவியில் வச்சுருக்கோம். அதனால் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மோமோஸ்க்காக நம்ம ஒரு சட்னி செய்யலாம். அந்த சட்னி பேர் தான் க்ரீன் சட்னி. இதுக்கு நான் கொத்தமல்லி, புதினா, 10 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகா, இதெல்லாம் தான் க்ரீன் சட்னி செய்யறதுக்கான தேவையான பொருட்கள். இப்போ இதில் நம்ம 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஒரு துண்டு இஞ்சி, இப்போ 10 பல்லு வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த க்ரீன் சட்னியும் சாஸும் மோமோஸும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாயங்காலத்துக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.